வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க வேர்ல்ட் வின் கப்பல் திவ்யா. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க எல்லாருமே ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த என்னோட ஹேர் ஸ்டைல் வீடியோ. ஸோ வாங்க புதுசாக நம்ம சேனலை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே வாங்க இப்போ vlog குள்ள போகலாம். இந்த வீடியோ வந்து எல்லாருமே ரொம்ப 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 ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டீங்க. அக்கா உங்கள் ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குது, ஒரே ஒரு வாட்டி எனக்கு ஹேர் ஸ்டைல் வீடியோ போடுங்க அக்கா அப்படின்னு சொன்னீங்க. ஹேர் ஸ்டைல் வீடியோ என்னடா போடுறது, சும்மா எடுத்து போட்டால் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி இதனால தான் நான் வந்து ஹேர் ஸ்டைல் வீடியோ போடவே இல்லை. பட் எல்லாருமே ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்த vlog உங்களுக்காக நான் எடுக்கிறேன். ஓகேங்களா, ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. ஹேர் ஸ்டைல் வீடியோ அப்படின்னா எப்படி உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் ஹேர் டூ பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நான் வந்து ரெகுலராக போடுற ஹேர் ஸ்டைலுன்றதுனால எனக்கு டைம்லாம் எடுக்காது. ஸோ நான் எப்படி ஹேர் டூ பண்ணுறேன் அப்படின்றத மறக்காமல் vlog-ஐ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் வீடியோ புரியும். சரிங்களா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, அதே மாதிரி நம்மளோட சேனல் நிறையா பேர் நான் சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க. நான் சப்ஸ்கிரைபருக்காக மட்டும் கிடையாது, நான் சப்ஸ்கிரைபருக்காகவும் தான் இந்த வீடியோஸ் எல்லாமே போடுறேன். ஸோ ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட vlog-ஐ கண்டினியூவாக பாருங்கள். சரிங்களா, ஓகேவா? திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வேர்ல்ட் வின் கப்பல் சேனல் 100K அடிக்க போகுது. ஸோ நீங்கள் கேட்ட எல்லா vlog-ம் நான் போடுறதுனால தான் இந்த மோட்டிவேட் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே வேணும் அப்படின்னு அந்த சிவனோட அருளெல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே ஓகே வாங்க இப்போ vlog-ல போகலாம். பண்ணலாம் ஹேர் ஸ்டைல். ஓகே, நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல ஹேரை நல்லா காய வச்சுட்டேன். அது ஆல்ரெடி அப்படியே காஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம ஹேர் ஸ்டைல் போகலாமா? ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நிறைய சிக்கு இருக்குது, இல்லை எனக்கு ரொம்ப அடிக்கடி சிக்கு விழுது அப்படின்னும் போது எல்லாருமே ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஹேரை வந்து கேர் பண்ணுறதுனால மட்டும், ஷாம்போ கண்டிஷ்னரோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுனால அப்படியே பொத்தி வச்சுக்கிறதுனால மட்டும் ஹேர் வந்து நம்மளுக்கு அதை என்ன சொல்லுவாங்க, ஹேர் வளராது. சரிங்களா, அதுக்கேற்ற மாதிரி கோம்பும் யூஸ் பண்ணணும், அதாவது சீப்பு. இப்போ சிக்கெலாம் நிறையா இருக்குது, எனக்கு ஹேர் இன்னும் லென்த்தாக இருக்குது, என்னால் கீழே வரைக்கும் சிக்கு எடுக்க முடியல அப்படின்றவங்க கோம்பு சீப்பை வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம சீப்பில் கூட நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கும் சீப்பு தான் நம்மளுக்கு மோஸ்ட்லி யூஸ் ஆகுது. சரிங்களா, சிக்கு எடுக்கிறவங்க தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறமும் சரி, தலை குளிக்கல நான் நார்மலாகவே சிக்கு எடுக்கிற அப்படின்றவங்க இந்த மாதிரி பெரிய பல் சீப்பு முதல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது ரொம்ப 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 நல்லது. நிறைய சிக்கு இருந்தாலும் பெரிய பல் சீப்பு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக வலியும் இருக்காது, சிக்கும் சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும். சரிங்களா, அதே மாதிரி என்னோட ஹேர் கேர் டிப்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ எனக்கா எல்லாமே வந்து ஒரே காஸ்டியூம்ல எடுக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ கேட்க மாட்டீங்க, இருந்தாலும் எனக்கு தேவை வீடியோ அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ ஏன் இந்த காஸ்டியூமே எடுக்கிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்து போடுறதை விட நம்ம ஒரு நாள் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் ரீல்ஸ் பண்ண போகிறோம், தலை வந்து சீரி தான் ஆகணும், காஸ்டியூம் போட்டு தான் ஆகணும், மேக்கப் போட்டு தான் ஆகணும். ஸோ அப்பயே எல்லா vlog-மே எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லை. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக எல்லாரும் கேட்டுட்டு இருந்தனால இல்லை, இதுக்கப்புறம் நான் டிலே பண்ண அப்படின்னு எல்லாரும் எனக்கு காரி முடிஞ்சிருவீங்க. அதனால தான் ஒரே காஸ்டியூம் எடுக்கிற யாரும் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஓகே கைஸ், நான் வந்து சிக்கு எடுத்துட்டேன் என்னோட ஹேரை, பார்த்துக்கோங்க. என்னோட ஹேர் கேர் டிப்ஸ் வேணும்னா நான் லைவ்ல சொன்னதான் இப்பயும் சொல்கிறேன். நான் போடுற வீடியோஸ் எனக்கு எவ்வளோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுவேன். சரிங்களா, எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வீடியோவும் வியூஸ் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற வியூஸ்னால தான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவ், பெரிய ஒரு ஹாப்பினஸ் வரும், இன்னும் வீடியோ போடணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துப்பாங்க. ஓகே, இங்கிலீஷ்காரி மாதிரி இருக்கா, நல்லா தமிழ் பொண்ணு மாதிரியே இல்லை. ஒருத்தர் கேட்டாரு, தம்பி நான் முதல்ல இருந்து மளிகை கடையில இருந்து பேசுறேன், என் தங்கச்சி இந்திக்கார பொண்ண பிள்ளையா இல்ல இந்த தமிழ்கார பிள்ளையான்னு கேக்குறாரு. என்ன பக்கம் இங்கிலீஷ்கார பிள்ளை மாதிரியா இருக்கு, இந்திக்கார பிள்ளை மாதிரியா இருக்கு. எத்தனை பேருக்கு இந்த டவுட் வருதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்கிலீஷ்காரி மாதிரி தானே இருக்கா, தமிழ்காரி மாதிரி இல்லை. ஏய் தமிழச்சி, தமிழச்சி பாய்.
டேட்டோ பாரு தமிழச்சி. ஓகே, சென்டர் வாக் எடுத்துக்கோங்க. என்னோட ரெகுலர் ஹேர் ஸ்டைல் தான் நான் போடுறேன் சரிங்களா. சென்டர் வாக் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் எடுத்துட்டியா? அவ்வளோதான் சென்டர் வாக். vlog-ஆ? வாகு வாகு வாகு. ஐயோ விளாகு விளாகுன்னு சொல்லி வாகு விளாகுனே வருது. ஸ்டெட் இப்படி 2 பக்கம் பிரிச்சுக்கோங்க. ஹேரை பிரிச்சுக்கிட்டு இப்போ கோம் வந்து மாற்றி யூஸ் பண்ணணும் சரிங்களா. இது வந்து சிக்கன் எடுக்கிறதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சீப்பு நிறைய பேர் கோம்னா தெரியாதான்னு தெரியல, தெரியுமான்னு தெரியல. சீப்பு வந்து இப்போ மாற்றி செய்யலாம். ஓகேவா? நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணுறப்போ இந்த மாதிரி சீப்பு யூஸ் பண்ணுங்க. ஸோ சூப்பராக நம்மளுக்கு ஸ்டைல் எடுத்து கொடுக்கும் சரிங்களா. இப்போ 2 பக்கம் பிரிச்சுட்டிங்களா, ஹேரை பிரிச்சுட்டு நல்லா கோம் பண்ணிக்கோங்க. சீவிட்டு சிக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சிக்கு இருக்கு அப்படின்னா நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. சிக்கு எடுத்துட்டு இப்போது இங்கே பாருங்கள், இங்கே இருக்குல்ல இந்த பார்ட் இருக்குல்ல, இங்கே இந்த சீப்பில் இப்படி எடுத்துருங்க. ஓகேவா? இப்படி எடுத்து இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்த ரோல் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நல்லா கோமால சீவி விட்டுக்கோங்க. சீவி விட்டுட்டு கோம் யூஸ் பண்ணுறவங்க கோம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் நல்லா கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணிட்டு இதை நல்லா டைட்டாக ரோல் பண்ணிட்டு இங்க இருந்து இங்க ஒரு பார்ட், ஓகேவா, இது ஒரு பார்ட் எடுத்து நல்லா லியோப்பா சண்டைக்கு இருக்கா, இதையும் கோம் பண்ணி விட்டுக்கோங்க. கோம் பண்ணிட்டு செகண்ட் பண்ணி இதை எடுத்து இதோட சேர்த்து நல்லா முறுக்கிடுங்க. மறுபடியும் தேர்ட் பார்ட்டும் அதே மாதிரியே. நான் வந்து எப்போவுமே என்னோட ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் கைஸ் ஹேர் ஸ்டைல் போடுவேன். சீப் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது தேர்ட் பார்ட்டு, இது ஃபோர்த் பார்ட். ஓகே, நல்லா கரெக்டாக சிலுப்பாமல், ஹேர் சிலுப்பாமல் கரெக்டாக வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு பேக் சைட் கொண்டு போய் முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணிவிட்டு இந்த இடத்த பஃப் கொடுத்துருங்க. ஓகே, தெரியுதா? ஓகேவா? இப்போது கிளிப். ஓகே, இங்கே ஒன்று கரெக்டாக இந்த இடத்துல கிளிப்பு, இதை விட்டுட்டு அகெயின் ஆப்போசிட்டில் ஒரு கிளிப்பு. அப் டு டவுனு, டவுன் டு அப்பு, 2 கிளிப்பு. ஓகேவா? ஃப்ரண்ட்டில் அந்த பார்ட்டாக எடுத்ததை கரெக்டாக இப்படி இழுத்து விட்டுருவாங்க. இழுத்து விட்டிங்கன்னா சைட் பார்ட். ஓகேவா? இப்போ இந்த சைட் சேம் அதே ப்ரொசீஜர் தான். சீப்பை வச்சு நல்லா சீவிட்டு சீப்பை வச்சு ஃபர்ஸ்ட் பார்ட் இதை எடுத்துட்டு ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்து நல்லா ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணிவிட்டு இதை இப்படி பிடிச்சிக்கிட்டு ஹேண்ட்ஸில் மறுபடியும். ஓகேவா? இது செகண்ட் பார்ட்டையும் நல்லா ஃபஸ்ட்டு ரோல் பண்ண ஹேரோட சேர்த்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இது தேர்ட் பார்ட்டையும் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இது ஃபோர்த் பார்ட். ஓகே, நல்லா ரோல் பண்ணிவிட்டு பேக் சைட் கொண்டு போயிட்டு அப்படியே பஃப். ஓகே, சரியா? பஃப் வச்சுட்டு ஓகே, கிளிப்பு அப்பில் ஒரு கிளிப்பு, அகெயின் டவுனில் ஒரு கிளிப்பு. ஓகேவா? குத்திட்டு இப்போ இந்த 2 பார்ட் எடுத்தீங்களா, இது எடுத்து அழகாக, இது வந்து லூஸ் ஆகிடும். ஸோ அதனால் இதை எடுத்து நல்லா கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு கிளிப் அழகாக. ஓகேவா? அவ்வளோதான். இப்போது பெரிய கோம், சின்ன கோம் வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் எடுக்கிறதுக்கு. ஸோ பெரிய கோம் எடுத்து நல்லா பெரிய சீப் வச்சு நல்லா சீவி விட்டுருங்க. ஓகே, ஸ்ட்ரைட் வாங்க. இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இந்த 2 இடத்தையும் பிடிச்சிக்கிட்டு
இப்படி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் பஃப் வச்சு கொடுங்க. பஃப் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராட்னஸாக இருக்கும். ஓகேவா? ரெண்டு பார்ட்டை எடுத்து நல்லா பெரிய சிப்பில் சீவி விட்டுருங்க. ஓகேவா? ஓகே, நைஸா கைஸ்? நல்லா இருக்கா? என்னோட ஹேர் ஸ்டைல் வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா கைஸ்? என்னோட ஹேர் ஸ்டைல் வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பக்கத்துல ஃபுல்லா காட்டு. ஓகே गाइस, என்னோட ஹேர் ஸ்டைல் வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா நான் ரெண்டு ஹேர் ஸ்டைல் வந்து போடுவேன். இது வந்து நான் ரெகுலரா யூஸ் பண்ற ஹேர் ஸ்டைல். இன்னொரு ஹேர் ஸ்டைல் ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஹேர் ஸ்டைல் வீடியோ வேணும்னாலும் இந்த ஹேர் ஸ்டைல் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே गाइस, நான் பண்ண ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹேர் ஸ்டைல் பாக்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்குமோ, இல்ல அது எப்படி பண்றது, எப்படி பண்றாங்க அப்படின்னு போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிறத விட இதே மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வீடியோ போடுங்க. நீங்க போட்டு ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னா போட போறாங்க. ஸோ அதை பார்த்து நீங்க கற்றுக்க போறீங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமே இல்லை கைஸ், சரிங்களா? ஹேர் ஸ்டைல் அப்படின்றது நம்மளோட அழகுக்கு கொஞ்சம் ஹேருக்கு எக்ஸஸ் அழகு கொடுக்கறது தான் ஹேர் ஸ்டைல். அது நம்ம எப்படி பண்ணாலும் அது ஸ்டைல் தான், சரிங்களா? ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷனா வரும். ஓகேவா गाइस? உங்ககிட்ட இருந்து டேட்டா பை சொல்றது நான் உங்க வேர்ல்ட்வின் கப்புள் திவ்யா. பை பை, லவ் யூ ஆல். மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, ஸ்கிப் பண்ணீங்கன்னா ஹேர் ஸ்டைல் அச்சோ அக்கா நான் ட்ரை பண்ண வரல அப்படிலாம் யார்கிட்ட சொல்லக்கூடாது. ஓகே, ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் கரெக்டா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியல, நான் மறுபடியும் போடுறேன். அதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். பட் நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் இருக்கு. ஓகேவா? ஓகே गाइस, உங்ககிட்ட இந்த கடை பேசுறது நான் உங்க வேர்ல்ட்வின் கப்பல்